கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவும் வருகிறவுமாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 3 வாரங்களாக நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை தியானிக்கிறோம். உங்களில் அநேகர் எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லியும் அதனுடைய விளக்கங்களை குறித்தும் உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது. தேவனுக்கு மகிமை செலுத்துகிற கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். நீங்கள் உங்களுடைய பேனா, நோட்டு, குறிப்பேடு, வேதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த இருக்க குறிப்புகளை எழுதி படித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இடையிடையிலே தலைப்புகளும் முடிவிலே மொத்த செய்தி சுருக்கத்தையும் நாங்கள் போடுகிறோம். உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணி உதவி செய்யுங்கள். அதுவும் நீங்கள் தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால் பெரையா பட்டணத்தார் தெசனேக்கரை பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆகையால் இந்த வேத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை நற்குணசாலிகளாய் மாற்றும். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களை மாறி மாறி நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 முதல். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபத்திலே பவுலின் ஜெபங்கள் 2 உள்ளது. பவுலின் ஜெபங்கள் 2 உள்ளது. இப்பொழுது வாசித்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள பகுதியிலே முதல் ஜெபத்தையும், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களிலே 2வது ஜெபமும் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த முதல் அதிகாரத்தில் உள்ள அந்த ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 1:15 முதல் 19 வசனங்கள். நாம் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், எபேசியர் நிருபமும் கொலோசியர் நிருபமும் இரட்டை நிருபங்கள், ட்வின் எபிசல். இதில் உள்ள அநேக காரியங்கள் அதில் இருக்கிறது, அதில் உள்ள அநேக காரியங்கள் இதில் இருக்கிறது. இங்கே எபேசியரில் இந்த நிருபத்திலே வாசிக்கிற அல்லது பார்க்கிற இந்த ஜெபத்தை கொலோசியர் நிருபத்திலும் நாம் பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், படித்து கொள்ளுங்கள். அந்த ஜெபத்தோடு இந்த ஜெபத்தை ஒப்பிட்டு பாருங்கள். கொலோசியர் 1:8 முதல் 11 வசனங்களையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். அப்படி படித்து பார்க்கும்போது அது உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை, இந்த 2க்கும் உள்ள தொடர்பை பார்த்து அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிப்போம்.
ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு பவுல் 2 காரியங்களை கேள்விப்படுகிறார். Paul heard 2 things about Ephesians. எபேசியரை பற்றி 2 காரியங்களை பவுல் கேள்விப்படுகிறார். ஒன்று faith in the Lord Jesus, 2 second love for all the saints. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம், கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். இன்னொன்று பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு. பவுல் எபிரேயர் நிருபத்தில் மட்டுமல்ல, பவுல் எபேசியர் நிருபத்தில் மட்டுமல்ல, அவர் எழுதின மற்ற நிருபங்களிலும் கூட இப்படித்தான் எழுதுகிறார். கொலோசையர் 1:3 வாசிப்போம். கொலோசையர் 1:3, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து. இந்த இடத்திலும் கூட கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பு என்று குறிப்பிடுகிறார். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 வசனம். பிலமோன் 1:4, கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. ஆக பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்திலும் உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் கேள்விப்பட்டு பிலமோ நிருபத்திலும் இப்படியே எழுதுகிறார். இன்னுமாய் 1 தெசலோனிக்கேயர் 3:6, 2 தெசலோனிக்கேயர் 1:3 கூட இப்படியாகவே விசுவாசத்தையும் அன்பையும் பற்றியே எழுதியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:6, 2 தெசலோனிக்கேயர் 1:3. ஆக பவுல் கேள்விப்பட்ட 2 காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு விசுவாசம், பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு. இந்த காரியங்கள் சபையாரிடத்திலே காணப்பட்டது. இதை கேள்விப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் மேல், தேவனாகிய இயேசுவின் மேல், the faith in the Lord Jesus and the love for all the saints கேள்விப்பட்டான். இன்றைக்கு உங்களை பற்றியும் என்னை பற்றியும் மக்கள் என்ன கேள்விப்படுகிறார்கள் சொல்லுங்க? என்ன கேள்விப்படுறார்கள்? 2 தெசலோனிக்கேயர் 3:11 தெசலோனிக்கேயரை பற்றி பவுல் இப்படி கேள்விப்பட்டான். என்ன கேள்விப்பட்டான்? வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:11, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கற்று திரிகிறார்கள். walk among you in the disorder manner. ஒழுக்கம் இல்லாம, ஆர்டர் இல்லாம அப்படியே ஒழுங்கற்று திரிகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் நாட் ஒர்க் அட் ஆல், எந்த வேலைக்கு செய்கிறதுல எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அது எப்படிப்பட்ட பிஸி? வீண் அலுவற்காரர், ஒழுங்கற்று திரிகிறார்கள், யாதொரு வேலை செய்யாமல் இருக்கிறார்கள், வீண் அலுவற்காரராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யாரிடத்துல? தெசலோனிக்கேயர் இடத்துல. 2 தெசலோனிக்கேயர் 3:11 இப்படி வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம், நம்மளை பற்றி எப்படி கேள்விப்படுறாங்க? 3 யோவான் 4 வசனம், அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதில் 4 வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி கேட்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். பாருங்க, இங்க ஒழுங்கற்று தெரிகிறார்கள், யாதொரு வேலை செய்யாமல் இருக்கிறாங்க, வீணனுவற்காரராக இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க. ஆனா அந்த யோவான் என்ன செய்கிறார்? எப்படி கேள்விப்படுறாருன்னா, நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று கேள்விப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் எபேசு சபையின் கண்காணியா இருந்து ஊழியத்தை செய்தவர். ஆக எபேசு சபையில் இருக்கிற அந்த பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார். ஆனால் தெசலோனிக்கேயில் இருக்கக்கூடிய சபையார் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். நம்மை குறித்து என்ன கேள்விப்படுகிறோம்? நம்மை குறித்து என்ன கேள்விப்படுகிறோம்? யோசிப்பார்.
கொரிந்தியர் நிருபத்திலே கொரிந்திய விசுவாசிகளை குறித்து பவுல் இப்படியாய் கேள்விப்படுகிறார். 1:11 1 கொரிந்தியர் 1:11 உங்களுக்குள் ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குளோவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. வாக்குவாதம் உண்டு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டு, டிவிஷன். உங்களுக்குள்ள நான் அதை சேர்ந்தவன், நான் இதை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேவாவை சேர்ந்தவன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. 1:10 வாசிக்கிறோம், சகோதரன் நீங்கள் ஒரே காரியத்தை போலவும் பிரிவினைகள் இல்லாமல் என்று அங்கே சொல்லுகிறார். ஸோ பிரிவினைகள் இருந்தது, வாக்குவாதங்கள் இருந்தது கொரிந்து சபையில். இன்னைக்கு நம்மளை பற்றி யாராவது கேள்விப்பட்டா அவங்களுக்குள்ள பிரிவினைப்பா, எப்பாவது சண்டை போட்டுக்கிட்டே தெரியுவாங்கப்பா, அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் குழப்பம்பா என்று சொல்லுகிறார்களா? ஆனால் அதே நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளில் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து இப்படி கேள்விப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை பற்றி என்ன கேள்விப்பட்டார்களா? வாசித்து பாருங்க. அவன் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதிசயங்களை, தேவனுடைய ஊழியர்கள் செய்ய அதிசயங்களை, அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டார்கள். இன்றைக்கு பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் தேவன் செய்கிற அதிசயங்களை, உங்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியங்களை ஜனங்கள் கேள்விப்படுகிறார்களா? நீங்கள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறார்களா? உங்களுடைய அன்பு விசுவாசத்தை குறித்து ஜனங்கள் கேள்விப்படுகிறார்களா? அவர்கள் வாழ்க்கையில் தேவன் இப்படி செய்தார், அப்படி செய்தார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார்களா? இல்லை, அவர்கள் ஒழுக்கமற்று திரிகிறார்கள், அவர்கள் வேலை செய்யாமல் இருக்கிறார்கள், அவர்கள் பிஸி ஷெடியூலில் இருக்கிறார்கள், அவங்களுக்குள்ள வாக்குவாதம், பிரிவினை, இப்படி கேள்விப்படுகிறோமா? தேவ பிள்ளையே, அன்றைக்கு இந்த சபை அன்புள்ளவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சபையை குறித்து சொல்கிற இன்னொரு வார்த்தையை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை? ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, எல்லா ஜனங்களும் இதை குறித்து கேள்விப்பட்டார்கள். இந்த சபையில் இருக்கிற காரியங்கள் பல சபைகளுக்கு சுற்றறிக்கையாக சென்றது. இவருடைய அன்பை, விசுவாசத்தை குறித்து மெச்சினார்கள். ஆனால் இதே எபேசு சபையினுடைய அன்பு அப்படியே போய்விட்டது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு எதை கேள்விப்படுகிறோம் என்பது நீங்கள் யோசித்து பாருங்கள். பவுல் எபேசு சபையிலே இயேசுவின் மேல் உள்ள அன்பை, பவுல் எபேசு சபையிலே இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம், பரிசுத்த ஆவியானவர் மேல் உள்ள அன்பை குறித்து கேள்விப்பட்டார்கள். ஆமென். இரண்டாவதாக பவுல் கேள்விப்பட்ட உடனே அவர் 2 காரியங்களை செய்கிறார். பவுல் செய்த 2 காரியங்கள், 2 things பவுல் did regarding the Ephesians. 2 காரியங்களை பவுல் செய்கிறார். பவுல் செய்த 2 காரியங்கள் 1:16 வாசிப்போம். 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இங்க 2 காரியங்களை பவுல் செய்த 2 காரியங்கள். பவுல் செய்த 2 காரியங்கள் என்ன தெரியுமா? இடைவிடாமல் செய்தார். என்ன காரியம் தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணினார். இடைவிடாமல் ஸ்தோத்திரம். டு கிவ் தேங்க்ஸ் ஃபார் தம். அவர்களுக்காக தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆண்டவரே, இவர்கள் மேல் உள்ள அன்பு, ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் மேல் உள்ள அன்பு, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம், இதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார். இரண்டாவதாக இடைவிடாமல் அவருடைய ஜெபங்களில் நினைத்தார். ஜெபம் பண்ணினார். அவர்களுக்காக, எபேசு சபையாருக்காக பவுல் ஜெபம் பண்ணினார், ஸ்தோத்திரம் பண்ணினார்,
ஜெபம் பண்ணினார். அன்சீசிங். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது இப்படி பவுல் சொல்கிறார், எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Rejoice forevermore, pray without ceasing, in everything give thanks unto the Lord, for this is the will of God, that Jesus concerning you என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்கிறோம், என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. 1:16 எபேசியர் 1:16, என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. ஜெபங்களில் நினைக்கிறார். 2 தீமோத்தேயு 1:3, பிலிப்பியர் 1:5, பிலமோன் 1:5, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து, உன் ஜெபங்களில் உன்னை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. ஜெபங்களில் நினைத்து அவர் ஜெபிக்கும் போது மக்களை நினைக்கிறார். ஆகையால் அவர் ஜெபிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபங்களில் உங்களை நினைத்து, உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரித்து. ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படியாய் சொல்லுவோம். நீங்கள் ஜெபிக்கும் போது என்னை நினச்சிக்கோங்க. சொல்லுங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது என்னை நினச்சிக்கோங்க. நீங்கள் என்னை நினைக்கும் போது ஜெபிச்சுக்கோங்க. ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கும் போது எனக்காக ஜெபியுங்கள். இந்த காரியத்தை பவுல் செய்தார். நீங்களும் செய்வோமா? நானும் செய்வோம். ஸோ பவுல் 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபித்த 2 காரியங்கள் 17, 18, 19 வசனங்களில் இருக்கிறது. 3ஆவதாக பவுலின் ஜெபம். பவுல் ஜெபித்த அல்லது பவுல் செய்த ஜெபித்த 2 காரியங்கள். முதலாவது பவுல் கேள்விப்பட்ட 2 காரியங்களை பார்த்தோம். 2வது பவுல் செய்த 2 காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது பவுல் ஜெபிக்கிற 2 காரியங்களை பார்க்கலாம். 17, 18, 19 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். என்ன வேண்டும்? ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். டு கிவ் த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். உங்களுக்கு ஆவியை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 1வது. 2வது என்ன ஜெபம் என்று பாருங்கள். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். 2 காரியங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறார். ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். 2வது பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். 17ஆம் வசனத்தில் பிரகாசமுள்ள மனக்கண், ஆங்கில வேதாகமத்தில் 18, தமிழ் வேதாகமத்தில் 19ஆம் வசனத்திலையும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு. 2 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். பவுல் ஜெபித்த 2 காரியங்கள். எதற்காக? முதல் ஜெபம் என்னவென்றால், முதல் ஜெபம் ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. எதற்காக ஆவியை தந்தரல வேண்டும்? அங்க மறுபடியும் அந்த 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை
நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, இந்த நாலேஜ் ஆஃப் கிம், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அதற்காகத்தான். என்ன வேணும்? ஆவி. ஆவியானவர் எதற்காக? ஆண்டவராய் அறிந்து கொள்வதற்காக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும் இதே போலதான் அங்கே ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திலும் இப்படித்தான் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட. அடுத்த வசனம், சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, இதற்காகத்தான் பவுல் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். நாம் நீங்களும் தேவனை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த தேவன்? வாசிங்க. அதே 17ஆம் வசனம், எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன். எந்த தேவன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதா. மகிமையின் பிதா. ஐயா, அது இயேசு கிறிஸ்துவினுடைய தேவன் தானே, ஏன் தேவனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன பாருங்க, யோவான் 20:17. யோவான் 20:17. ஈசா அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. இனி என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் தான் யாருடைய தேவன்? என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர்தான் என்னுடைய பிதா. இயேசு கிறிஸ்துவின் பிதா எனக்கும் பிதா. இயேசு கிறிஸ்துவின் தேவன் என்னுடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட பிதா? மகிமையின் பிதா. மகிமையின் பிதா. மகிமையின் பிதா. அவரே மகிமையின் கர்த்தர். அவரே மகிமையின் கர்த்தர். 1 கொரிந்தியர் 2:8. இதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். மகிமையின் பிதா, மகிமையின் கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 4:14. 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர். அருமையான தேவ பிள்ளைகள், அவர் மகிமையின் பிதா, அவர் மகிமையின் கர்த்தர், அவர் மகிமையுள்ள ஆவியானவர். இந்த ஆண்டவர் மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. சங்கீதம் 24:10 வாசிக்கிறோம். இவர் மகிமையின் தேவன். சங்கீதம் 29:3 வாசிக்கிறோம். ஆகையால் மகிமையான பிதா, மகிமையின் பிதா, மகிமையின் கர்த்தர், மகிமையுள்ள ஆவியானவர், மகிமையின் தேவன், அவர் மகிமையின் ராஜா. சங்கீதம் 24:10. இப்படிப்பட்ட மகிமையான தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கையை நமக்கு நாட்களிலே கொடுக்கிறார். இந்த தேவன், இந்த மகிமையின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்கிறார்? எபேசியர் 1:18. அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம். மகிமையின் ஐஸ்வர்யம் அவருடைய முகத்தில் இருப்பது என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:6. மகிமையான அறிவாகிய ஒளி. இந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்து நமக்கு ஒரு அறிவு, ஒரு ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்மிடத்தில் தோன்ற பண்ணுகிறார்.
ஸோ இந்த மகிமையின் தேவனை, இந்த மகிமையின் கர்த்தரை, இந்த மகிமையுள்ள ஆவியானவரை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் போது மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையான அறிவையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆண்டவரை, இந்த பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. நீதிமொழி 9:10 சொல்கிறது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆகவே தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். தேவனை அறிந்திருக்க வேண்டும், தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். இந்த ஆண்டவரை நீங்களும் நானும் அறிந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள நமக்கு தேவையானவர் யார்? ஆவியானவர். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? இப்பொழுது மறுபடியும் இந்த 1:17 வாசியுங்கள். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். அந்த ஆவியை உங்களுக்கு தர வேண்டும். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். ஏசாயா 11:2. ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். கடைசியாக பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, நமக்கு பயப்படுகிற ஆவியை, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி அளிக்கிற ஆவி. இந்த ஞானமும் உணர்வும் தெளிந்த புத்தியும் உள்ள அந்த தெளிவையும் அளிக்கிற ஆவியை ஆண்டவராகிய கர்த்தர், மகிமையின் பிதாவானவர், அவரை அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். பவுல் ஜெபிக்கிற 2 ஜெபங்கள். ஒன்று, ஆவியை உங்களுக்கு தர வேண்டும். எப்படிப்பட்ட ஆவி? ஞானமும் தெளிவும் உள்ள ஆவி. எதற்காக? மகிமையின் பிதாவானவரை அறிந்து கொள்ள, பிதாவாகி தேவனை அறிந்து கொள்ள. தேவனை அறிந்து கொள்ள. எந்த தேவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், மகிமையின் பிதா. எப்படிப்பட்ட ஆவி? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. இதற்காக முதலாவது பவுல் ஜெபிக்கிறார். ஓகே, இப்பொழுது 2வதாக எதற்காக ஜெபிக்கிறார் என்று கடைசி வசனத்திலே, அதாவது 19ஆம் வசனத்திலே பார்ப்போம். 1:19 பார்ப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். The eyes of your understanding being enlightened. Eyes of your understanding. அவரை புரிந்து கொள்வதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற அந்த enlightened, பிரகாசமுள்ள மனக்கண்கள். இது எதுக்காக? இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்ததுக்காக, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண். ஆண்டவரை இதிலும் அறிந்து கொள்வதற்காகத்தான் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்காக என்று சொல்லி மறுபடியும் பார்ப்போம். 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும், the hope of his calling, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இரண்டாவது, நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். 2 காரியங்கள். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். மூன்றாவதாக அடுத்த 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கிற தம்முடைய வல்லமை, நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை 3 காரியங்களுக்காக நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை. we got to know, இன்னதென்று அறிய. இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இன்னதென்று அறிய, இன்னதென்று அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும், மகிமையின் ஐஸ்வர்யம், சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்றும். 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கும்படியாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்றும். மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். ஸோ இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை, இது இன்னதென்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். The scope of his calling, the riches of glory of his inheritance, the exceeding greatness of his power toward us. நம்பிக்கை, சுதந்திரம், வல்லமை, இந்த 3 காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு என்ன வேண்டுமாம்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஆமென். முதலாவது நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை எப்படி வந்தது என்றால், நம்மை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை. The scope of his calling, அந்த வசனம் எப்படி சொல்கிறது? 18ஆம் வசனம். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? ஆண்டவர் என்னை உங்களை அழைத்ததினாலே. ரோமர் 8:30 வாசிக்கிறோம். தேவன் எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சோ தேவனுடைய அழைப்பினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் உலகத்தில், ஆனா உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறாரே. அந்த அழைப்பினாலே ஒரு நம்பிக்கை. நம்முடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன? இந்த 1ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம யோசித்து பார்ப்போம். இவர் அழைத்ததினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம். 1:7. இந்த நம்பிக்கை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது இந்த நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 2வதாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்பிக்கையினாலே தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம். நீங்களும் நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை. முதலாவது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை வருகிறது. இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய புத்திர சுவிகாரமாகிவிட்டோம். எபேசியர் 1:6 நீங்களும் நானும் புத்திர சுவிகாரர்கள், நம் சுவிகார புத்திரராகிவிட்டோம். தேவனுடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய், அவருடைய வாரிசுகளாய் நீங்கள் நானும் எபேசியர் 1:6 மாறிவிட்டோம். 2வதாக. 3வதாக இந்த நம்பிக்கையினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். 1:4
எபேசியர் 1:4 இப்படி வாசிக்கிறோம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஸோ மூன்றாவதாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். நான்காவதாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம். 1 யோவான் 4:16. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நாம் அன்பிலே பரிசுத்தமாகி அன்பிலே நிலைத்திருக்க ஆரம்பித்தால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனிலே நாம் நிலைத்திருக்கிறோம். கொலோசியர் 1:22. கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நம்பிக்கை நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க செய்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். மூன்றாவது, அன்பினாலே பரிசுத்தமாய் இருக்கிறேன். நான்காவது, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆக ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை கடைசி நாட்களில் 3 நிலைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆனால் பவுல் எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணினார்? விசுவாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது என்ன தேவைப்படுது? நம்பிக்கை தேவைப்படுகிறது. இந்த நம்பிக்கையை அறிந்து கொள்ள விரும்பி அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கொலோசியருக்கு எழுதின 1:27 இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். கிறிஸ்துவானவர், கொலோசையர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். சோ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? மகிமையுள்ள நம்பிக்கை. இயேசுவானவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய அன்பிலே பரிசுத்தமாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன். இப்படிப்பட்டதான நம்பிக்கையை கர்த்தர் நம்மை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிறது. மகிமையின் பிதாவானவர் நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஆமென். முதலாவது ஆண்டவராய கர்த்தர் நமக்கு கொடுப்பது என்னது? நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? மகிமையான நம்பிக்கை. நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது ஒரு மகிமையான சுதந்திரம், ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். அவர் இன்ஹெரிட்டன்ஸ். இரண்டாவது என்னது? நமது சுதந்திரம். வாசிங்க 1:18 வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய ஐஸ்வரியம் இன்னது என்றும், மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில
தேவனாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாழ்கிறார். இந்த நம்பிக்கை அது என்ன தெரியுமா? அதுதான் மகிமையின் நம்பிக்கை மட்டுமல்ல, அது மகிமையான ஐஸ்வர்யம். The riches of glory of his inheritance in the saints. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:12 நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:12 அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாக நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றோம். எபேசியர் 1:13-14 சுதந்திரத்துக்கு அச்சாரமாக முத்திரை போடப்பட்டோம். அச்சாரம், அட்வான்ஸ், முன்னடையாளம், பரலோக ராஜ்யத்தின் முன் ருசி, ஒரு சுதந்திரத்தின் ஒரு பகுதி, நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்தினுடைய ஒரு பகுதியை ஆண்டவர் கர்த்தர் இப்பொழுதே நமக்கு கொடுத்து விட்டார். அந்த முன் அடையாளத்தை, அந்த முன் ருசியை, அந்த அச்சாரத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையின் சந்தோஷத்தை இப்பொழுதே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த மீதி சுதந்திரம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? பரலோகத்தில். 1 பேதுரு 1:5 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, இனி கடைசி காலத்தில் ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீதி சுதந்திரம் கொஞ்சோண்டு முன்னுசி. பலாப்பழத்துக்கு ஒரு சொலையை கொடுக்குற மாதிரி, ஒரு திராட்சை பழத்துக்கு ஒரு திராட்சை கொத்துல ஒரு சின்ன பகுதியை கொடுக்குற மாதிரி, இப்போ அச்சாரமாக அட்வான்ஸாக என்னத்தை வாங்கியிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவரை முத்திரையை வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம மீதி சுதந்திரம் எங்க இருக்கு? பரலோகத்தில் பத்திரமா இருக்கு. அது தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய பலத்தினால kept by the power of God through faith. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே அது காக்கப்பட்டிருக்கிறது. எது? அந்த சுதந்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த சுதந்திரம் காக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 1:4 இங்கிலீஷ் வேதாகமத்தில் 1 பீட்டர் 1:3, தமிழ் வேதாகமத்தில் 1 பேதுரு 1:4 இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நமக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை இருந்தது, இப்பொழுதோ நமக்கு மகிமையான ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த மகிமையான ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? அந்த மகிமையான ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? நம்முடைய சுதந்திரம். அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது? அழியாதது, மாசற்றது, வாடாதது. இது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறது. நாம் தேவனோடு வாழ்வது, தேவனோடு ஆள்வது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே. ரோமர் 8:17 அழைக்கப்பட்டோம் ஆரம்பத்திலே, முடிவிலே மகிமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். அழைக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்காக. அழைக்கப்பட்டதினாலே நமக்கு உண்டான நம்பிக்கை, அது மகிமையுள்ள நம்பிக்கை. இப்பொழுது அந்த மகிமையின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? தேவனுடைய வல்லமை தேவை. முதலாவது தேவனுடைய நம்பிக்கை, இரண்டாவது நமது சுதந்திரம். முதலாவது நமது நம்பிக்கை, நமது சுதந்திரம். இப்போ இந்த சுதந்திரத்தை பத்திரமா பாதுகாத்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கும் உங்களுக்கும் தேவை ஒரு வல்லமை. இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு 1:19 எபேசியர் 1:19 தரும்படி பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவை
மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமை, விசுவாசிக்கிறவளாய நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்கள், பலத்த சத்துவத்தின் வல்லமை. இந்த வல்லமையை நீங்களும் நானும் விசுவாசித்தால் அந்த வல்லமையை நம்மிடத்திலும் காண்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலர் 19:11 பலத்த கிரியைகளை பவுலின் கையினாலே விசேஷித்த அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகளை உயிரிடச் செய்கிற அந்த வல்லமை, சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை. அந்த வல்லமை எப்படிப்பட்டது? எபேசியர் 1:19 மகா மேன்மையின் மகத்துவமானது. மகா மேன்மையின் மகத்துவம், மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் நம்பிக்கை, மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். இந்த மகா மேன்மையான மகத்துவம், அதுதான் தேவனுடைய வல்லமை. அது யாரிடத்தில் கிரியை செய்கிறது? 1:19 விசுவாசிக்கிற உங்களிடத்திலே, விசுவாசிக்கிற நம்மிடத்திலே அந்த வல்லமையை கர்த்தர் காண்பிக்கிறார். நம் மூலமாய் அந்த வல்லமையை கிரியை செய்கிறார். 1 கொரிந்தியர் 6:14 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் அதுமது வல்லமையினால் எழுப்புவார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் மேன்மையானவைகளை செய்வான். யோவான் 14:12 வாசிக்கிறோம். ஆகையினால இந்த வல்லமை நம்மிடத்திலே காண்பிக்கிற வல்லமை மட்டுமல்ல, இந்த வல்லமை உங்களிடத்தில் என்னிடத்தில் காண்பிக்கிற வல்லமை மட்டுமல்ல. எபேசியர் 1:19 அது காண்பிக்கிற வல்லமை மட்டுமல்ல, இது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த வல்லமை கிரியை செய்கிற வல்லமை. எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும், எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. புரியுதுங்களா? நமக்கு காண்பிக்கிற வல்லமை. வல்லமை எப்படி இருக்குன்னு பா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பலத்த சத்துவங்களை நடப்பித்த வல்லமை, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஊழியக்காரர்கள் மூலமாய் இன்றைக்கு கிரியை செய்கிற வல்லமை. இந்த வல்லமையை உங்களுக்கு எனக்கு காண்பிக்கிறவர் மட்டுமல்ல, ஆமிடத்தில் காண்பிக்கிற வல்லமை மட்டுமல்ல, இது நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. ஆமென். இந்த வல்லமையை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த எபேசியர்கிட்ட கடைசியா ஒன்று சொல்றார். கடைசியா எபேசியர் 6:10 ஃபைனலி மை பிரதரன் பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட் அண்ட் இன் தி பவர் ஆஃப் ஹிஸ் மைட். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலத்த சத்துவத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, அந்த வல்லமையை நம்மிடத்தில் விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமையில நீங்க பலப்படுங்கப்பா. அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்பா. அந்த வல்லமை மகா மகத்துவமான மேன்மையை இன்னது நீங்க அறியணும்பா. இந்த நம்பிக்கைய, இந்த சுதந்திரத்தை, இந்த வல்லமையை நீங்க பெறணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். பிரகாசமுள்ள இந்த ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பி என்லைட்டட். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஆனா வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 4:4 இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு பிரகாசமா இராதபடிக்கு என்ன செய்திருக்கிறான்? இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய மனதை குருடாக்கி வச்சான். பிரகாசமுள்ள மனக்கண் இன்னைக்கு கிடைக்கல. காரணம்,
இந்த உலகத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான், பிசாசு அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அந்த மகிமையின் நம்பிக்கை, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அந்த மகத்துவமான மகிமையின் வல்லமையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னுடைய கண்களை, உங்களுடைய கண்களை கூடாக்கி வச்சிருக்கிறான், கூடாக்கி வச்சிருக்கிறான். ஆனா இப்ப இந்த கூட்டு கண்கள், இந்த மனது திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவிசேஷ வார்த்தைகள், அந்த வசனங்களை உங்களுக்கும் எனக்கும் மறுபடியும் போதித்து அதை நாம் நினைத்து நாம் வாழும்போது, அன்றைக்கு எம்மாவூர் சீசர்கள் லூக்கா 24:45 வாசிக்கிறோம். எம்மாவூர் சீசருடைய மனதை ஆண்டவர் திறந்தார். அந்த வசனங்களை விளக்கி காட்டின போது அவருடைய இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. வாசிங்க மத்தேயு 24:40, லூக்கா 24:45, லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. அப்ப வேத வாக்கியங்களை, இந்த வேத சத்தியங்களை நீங்க அறிஞ்சீங்கன்னா உங்க மனசு என்ன செஞ்சிடும்? திறந்துடும். இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசர் வாழ்க்கையில் அதைத்தான் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே என் கண்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்ணா இருக்க வேண்டும், ஆண்டவரே என் மனது கூடாகி விடக்கூடாது ஆண்டவரே என்று நினைப்பது மட்டுமல்ல, அந்த கூட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத வசனம் தெரியும், தெரிஞ்சிருந்தும் என்ன பண்றாங்க? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டியவன் என்பதை மறந்து போய் தங்களுக்கு மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆயிராங்க தெரியுமா? வாசிப்போம். 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். தேவனாய கர்த்தரை அறிந்து தேவனுடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனுஷன், நான் பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டவன் என்பதை மறந்து போவதனாலே, பரிசுத்தமாய் வாழ்கிறதை மறந்து போவதனாலே அவன் கண் என்ன ஆகுது? சொருகி போன, கண் சொருகி போன, மயங்கி போன ஒரு மயக்கத்தில் கூடனை போல காணப்படுகிறார். அன்றைக்கு கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார், இருதயத்தை மனதை திறந்தார். அப்போஸ்தலர் 16:14. அதை போல இன்றைக்கு தேவனே என்னுடைய இருதயத்தை திறந்தருளும், உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கட்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் மூலமாக சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் போது, அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர், மகனே மகளே உன் இருதயத்தையும் திறப்பா. ஆக பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ண கூடா இருக்கிறான். நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று மறந்து போய் பாவ வாழ்க்கையில் திரிவாய் என்றால், தேவனிடத்தில் அவன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவன் இருதயத்தை கர்த்தருக்காய் திறக்க வேண்டும். இப்படி செய்வீர்கள் என்றால், அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன தருவார்? பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவார். ஆமென். தேவ சமூகத்தில் ஆண்டவாய கர்த்தர் நமக்காக பவுலின் மூலமாக 2 ஜெபங்களை ஜெபிக்க வைக்கிறார். ஒன்று ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று, ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். இன்னொன்று பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும் என்று 2 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆமென். ஆவியை தந்தரல வேண்டும். எதற்காக? தேவனை அறிந்து கொள்வதற்காக. எப்படிப்பட்ட ஆவி? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஆமென். அடுத்தபடியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள். எதற்காக? நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, தி கோப் ஆஃப் ஹிஸ் காலிங், நமக்கு உண்டான சுதந்திரம், தி ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி ஆஃப் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ். மூன்றாவது நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமை, தி எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர். ஸோ கோப், இன்ஹெரிட்டன்ஸ், பவர், நம்பிக்கை, சுதந்திரம், வல்லமை.
நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இது எப்படிப்பட்ட நம்பிக்கை? மகிமையான நம்பிக்கை. கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற மகிமையான நம்பிக்கை தேவன் அழைத்ததினாலே உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, இது நம்முடைய சுதந்திரம். எப்படிப்பட்ட சுதந்திரம்? மகிமையான சுதந்திரம். இந்த சுதந்திரம் மகிமையின் சுதந்திரம் மட்டுமல்ல, மகிமையான ஐஸ்வர்யம். வாசற்ற, வாடாத, அழியாத சுதந்திரம். அது நம்முடைய ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவை வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் நம்மிடத்தில் காண்பிக்கிறது மட்டுமல்ல, நமக்குள்ளே கிரியையும் செய்ய வைக்கிறார். ஆமென். பவுல் நமக்கு 2 காரியங்களுக்கு எடுத்து கேள்விப்பட்டார். பவுல் 2 காரியங்களை செய்தார். பவுல் 2 காரியங்களுக்காக ஜெபித்தார். பவுல் கேள்விப்பட்ட 2 காரியங்கள்: இயேசுவின் மேல் விசுவாசம், பரிசுத்தவான்கள் மேல் அன்பு. பவுல் செய்த 2 காரியங்கள்: இடைவிடாமல் ஸ்தோத்திரம், இடைவிடாமல் ஜெபம். பவுல் ஜெபித்த 2 ஜெபங்கள் ஆவியை உங்களுக்கு தந்தரல, பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க. ஜெபிப்போமா? ஆண்டவர் நமக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தும்படிக்கு நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் உன்னதரும் உயர்ந்தவருமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் தேவனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே தகப்பனே உணர்வையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு நீ தர்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படுகிற அடிமைத்தன ஆவி அல்ல ஆண்டவரே. அப்பா பிதாவே கூப்பிட புத்திர சுவிகார ஆவி ஆண்டவரே, பயத்தின் ஆவி அல்ல ஆண்டவரே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஒரு மகிமையின் நம்பிக்கையை எங்களுக்கு நீ தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அழைத்ததினால இந்த நம்பிக்கை எங்களுக்கு நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு வாழ்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் சந்திப்பீராக, அவர்களை ரட்சிப்பீராக. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற தேவ பிள்ளையாய் இருக்கிறேன். நான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நம்பிக்கையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. எனக்காக ஒரு மகிமையான சுதந்திரம், மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு நீ வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த சொத்தை, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான ஆண்டவரே வல்லமையை எங்களுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. அந்த வல்லமையால் நாங்கள் நிரப்பப்படட்டும். உள்ளான மனுஷனில வல்லமையாய் நாங்கள் பலப்படுத்தப்படட்டும். ஆண்டவர், அன்றைக்கு இயேசுவிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்றைக்கு எனக்கும் எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே. அந்த வல்லமையை ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிரியை செய்து நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும். பிள்ளைகள் தேவனுக்காய் வல்லமையாய் ஜொலிக்க, தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே தகப்பனே அவர்களுடைய விசுவாசத்தை, அன்பையும் குறித்து, இவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் கேள்விப்பட்டு உம்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபைதா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். இந்த வேத பாடம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6 மணிக்கு உங்களுக்காக யூடியூப் மூலமாக ஒளிபரப்புகிறோம். அதற்கான லிங்கை அனுப்புகிறோம். நீங்கள் கர்மேல் சர்ச் மதுரை என்ற யூடியூப்பில் டைப் செய்து நீங்கள் போவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கலாம்.
கீழே கொடுக்கப்படுகிற எங்களுடைய நம்பருக்கு, தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு செய்தால் உங்களுடைய பெயர்களையும் நாங்கள் பதிந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். இந்த வேத பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் உள்ள காரியங்களை குறித்தும் உங்களுடைய காரியங்களை கமெண்ட் செய்து எங்களை உற்சாகப்படுத்தும்படியாயும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.